குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குவைத் ஜஹரா ஏரியாவில் கள்ள தொடர்பினால் பிறந்து இறந்த குழந்தை, அந்த நியூஸை பத்தி பார்க்க போறோம். அடுத்து எகிப்து நாட்டில் நடந்த கொடூர குற்றத்திற்காக குவைத்தில் எகிப்து நாட்டவரை கைது செய்த குவைத் போலீசார், அந்த நியூஸை பத்தி பார்க்க போறோம். இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம். வீடியோ புதுசா பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க. முதல் செய்தி, குவைத் ஜஹரா ஏரியாவில் உள்ள மருத்துவமனையில் எத்தியோப்பியா நாட்டைச் சேர்ந்த வீட்டு பணிப்பெண் ஒருவர் தனது ஸ்பான்சருடன் கள்ள தொடர்பில் ஈடுபட்டு குழந்தை பெற்று எடுத்துள்ளார். அந்த குழந்தை பிரசவத்துக்கு பிறகு பிறந்து இறந்துள்ளது. குவைத் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, சில வாரங்களுக்கு முன்பு எகிப்து நாட்டில் உள்ள சிறுவன் கொல்லப்பட்டு அவனது உடல் உறுப்புகள் அகற்றப்பட்ட கொடூரமான சம்பவம் நடந்துள்ளது. குவைத்தில் வசிக்கும் மற்றொரு எகிப்திய இளைஞரை அறிவுறுத்தின்படி இந்த குற்றம் நடத்தப்பட்டது என்பதை அறிய குவைத்தில் வசிக்கும் மற்றொரு எகிப்திய நாட்டவரை குவைத் போலீசார் கைது செய்துள்ளனர். அடுத்த செய்தி, குவைத்தின் சபா அல் அகமது ஏரியாவில் நேற்று இரவு சரியாக 11:17 மணி அளவில் சிறிய நிலநடுக்கம் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் சுவைக் கடற்கரையில் சமீபத்தில் காணப்பட்ட இறந்த மீன்கள் ஆண்டுதோறும் நிகழும் நிகழ்வுகள் என்பதை சுற்றுச்சூழல் பொது ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. அடுத்த செய்தி, நேற்று குவைத் சுவைக் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருந்த ஒரு ட்ரக்கை திருடி சென்ற எகிப்து நாட்டவரை போலீசார் அதிரடியாக கைது செய்து அந்த ட்ரக்கையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அடுத்த செய்தி, குவைத் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் குவைத் மற்றும் வெளிநாட்டு நர்சுகளுக்கு அலவன்ஸ் 30 கேடியிலிருந்து 50 கேடியை உயர்த்தி கொடுக்க குவைத் அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் மீன் மார்க்கெட்டில் உள்ள மீன்களின் விலை அதிகரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.